தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த பிக்சர்ல வர மாதிரி உட்கார்ந்து எழுத போறீங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்க போறீங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்க போறீங்க. டக்கு 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 டக்குன்னு வேகமா அந்த ஓஎம்ஆர்ல புள்ளி வச்சு 150 மேல எடுக்க போறீங்க. அது கன்ஃபார்ம். சரியா? அந்த ஜூன் 9க்கு இந்த வீடியோ ஒரு ட்ரெய்லர் வீடியோ மாதிரி உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறேன். ஜூன் 9ல என்னென்ன கேள்விகள் வருமோ அந்த கேள்விகள் அப்படியே இருக்கட்டும். அந்த சாயல்ல நான் இன்னொரு கேள்விகள் செட்டை நான் ரெடி பண்ணி ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஓட்டி விடுறேன். சரியா? வரிசையா ஒவ்வொரு கேள்வியா பார்க்க போறோம். அந்த ஜூன் 9ல நீங்க எந்த கேள்வி தெரியுதோ அது தெரியுதுன்னு அடிக்கணும். தெரியலையோ தெரியல, ஒரு கேள்வி தெரியலனாலும் அது தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறதுங்கிறது இந்த ட்ரெய்லர்ல நம்ம உங்க கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன். சரியா? என்ன சார் காட்ட போறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோங்க. வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாதீங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருங்க, வீடியோ ஸ்கிப்பே பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை. ரொம்ப முக்கியமான வீடியோ. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது என்னது, இந்த குரூப் 7A இருக்குல்ல, அதாவது இந்த வருஷம் 2024 ஜனவரி மாசம் போல டிஎன்பிஎஸ்சி நடத்தின ஒரிஜினல் எக்ஸாம் குரூப் 7A, இந்த குரூப் 7A எக்ஸாம் வந்து நடத்தினாங்க 2024. இப்ப அதோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ண போறோம். தரமான கேள்விகள், ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஒரே வீடியோல எல்லா கேள்விகள். சரியா? ஃபர்ஸ்ட் கேள்வி பாலிட்டினா, அடுத்த கேள்வி ஐஎன்எம்மா இருக்கும், அடுத்த கேள்வி பொருளாதாரமா இருக்கட்டும், அடுத்த கேள்வி ஜியோகிராஃபி. அப்படியே விதமா காட்டுறேன். தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது, தெரிஞ்ச கேள்வி பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அப்படியே அதுக்கு பின்னாடி கூடிய அந்த கதை என்ன அதையும் சொல்லி, தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி மொத்தமா ட்ரெய்லர் காட்டி விட்டுறேன். அப்படியே ரியல் எக்ஸாம்ல போயிட்டு நீங்க வந்து 150 அடிச்சு விட்டுருங்க. சரியா? சோ ஒரே வீடியோல எல்லாத்தையும் பார்க்க போறோம். குரூப் 7A ஜனவரி மாசம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கரெக்டா பாருங்க, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஆர்டிகல் 360 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் அபவுட் வாட் அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேக்குறாங்க. சரியா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நிதி அவசர நிலைங்க, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை. சோ இந்த மாதிரி கேள்வி சாயல்ல எக்ஸாம் வந்துச்சுன்னா என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன், கவனிங்க. அதாவது ஆர்டிகல் 360ங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பத்தி பேசுது. அது அம்பேத்கர் எழுதியிருக்காரு, கரெக்ட். இந்த தேசிய அவசர நிலை இருக்குல்ல, நேஷனல் எமர்ஜென்சி, இது வந்து அம்பேத்கர் ஆர்டிகல் 352ல எழுதியிருக்காரு. ஆர்டிகல் 352 சரத்து 352ல விதி 352ல தேசிய அவசர நிலைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அம்பேத்கர். ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்குல்ல, மாநில அவசர நிலை, இது வந்து விதி 356ல எழுதியிருக்காரு. இந்த நிதி அவசர நிலை வந்து 360ல எழுதியிருக்காரு. சரி, மூணும் என்னென்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். டக்குன்னு சொல்லிடுறேன். தேசிய அவசர நிலைனா என்ன, நேஷனல் எமர்ஜென்சினா என்ன, அம்பேத்கர் ஏன் ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி எழுதியிருக்காரு அப்படின்னா, இப்ப இந்தியால நிறைய மாநிலங்கள் இருக்கு. சரியா? இப்ப இந்தியாவுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருதுன்னு வைங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு போர் வருது, சைனா டக்குன்னு இந்தியா மேல ஒரு போர் தொடுக்குறான், இல்லனா இந்தியாக்குள்ளே 2-3 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கிளர்ச்சி பண்றாங்க, வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்கன்னு வெச்சுக்குங்க. சரியா? இந்தியா மேல போர் வந்தாலோ, இந்தியால கூடிய எல்லா மாநிலங்கள் இல்லனா ஒரு சில மாநிலங்கள்ல கூடிய மக்கள் வயலன்ஸ்ல ஈடுபட்டு நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாலோ என்ன சொல்றாரு அம்பேத்கர் அப்படின்னா 352ல அந்த டைம்ல குடியரசுத் தலைவர், அதாவது மத்திய அரசாங்கம் சொல்லி குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 352 இந்தியா முழுவதும் செயல்படுத்தலாம், அதாவது நேஷனல் எமர்ஜென்சி வந்து அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி என்ன சார், இந்தியா மேல போர் வந்தா, இந்தியா உள்ள கிளர்ச்சி வந்தா 352 அனௌன்ஸ்மென்ட் பண்ணா என்ன ஆகும் இந்தியாலன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 352 அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்கன்னா யார் அனௌன்ஸ்மென்ட் பண்ணணும்? பிரசிடென்ட். யார் சொல்லி? மத்திய அரசாங்கம், அதாவது அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லிங்க, பிரதமர் சொல்லி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் சொல்லி குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 352 இந்தியா முழுவதும் நிறைவேற்றலாம். சரியா? அப்படி நிறைவேற்றிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மளோட அடிப்படை உரிமைகளை பறிக்கப்படும். எதுவும் அரசுக்கு எதுவும் பேச முடியாது, எதுவும் அடிப்படை உரிமை டோட்டல் அவுட். சரியா? மேக்ஸிமம் அவுட் அடிப்படை உரிமை. மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் மத்திய அரசாங்கம் கைக்கு வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டாப்புக்கு வந்துருங்க. சுருக்கமா சொல்ல போனா ஜெர்மனில இருக்கக்கூடிய ஹிட்லர் மாதிரி மாறிடலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர். ஆர்டிகல் 352 மட்டும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களே, ஜெர்மனில ஹிட்லர் எப்படி ஒற்றை ஆட்சி நடத்தினாரோ அது மாதிரி இந்தியால பிரதமர் ஒரு ஆள் தான், ஒரே நபர் தான், சர்வதிகாரமா மாறிடும் இந்தியா. ஜனநாயகத்துல இருந்து சர்வதிகாரமா மாறிடும் இந்தியா. அதான் ஆர்டிகல் 352. சரியா? ஏன்னா அந்த சமயத்துல அந்த போரை தடுக்கிறதுக்கும் கிளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் மாநிலங்கள் கையில இருந்து அரசு அதிகாரத்தை மத்திய அரசு இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் எழுதியிருக்காரு 352. அப்ப இந்தியா என்னதான் வந்து கூட்டாட்சி நாடா இருந்தாலும் டக்குனு ஏதாவது இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒற்றை ஆட்சி நாடா மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் மறைமுகமா சொல்றான்னு வச்சுக்கலாமா? எந்த ஆர்டிகல் பயன்படுத்தி 352? இது வரைக்கும் இந்தியால 3 வாட்டி தான் இந்த ஆர்டிகல் 352 நிறைவேற்றிருக்காங்க. சரியா? ஒன்னு 1962, இன்னொன்னு 1971, இன்னொன்னு 1975. சரியா? இந்த 1962 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு, அதனால அறிவிச்சாங்க.
1975 ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தேசிய அவசர நிலை அறிவிச்ச டைம் அது. 1975 இந்திரா காந்தி தான் அறிவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கான பிரச்சனையை நாட்டு பிரச்சனையை மாத்தி ஆர்டிகல் 352 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இந்தியாவில் 1975 இருந்து ஒரு 18 மாசம் எமர்ஜென்சில வந்து போட்டு தாக்குவாங்க இந்திரா காந்தி. அதனால வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திரா காந்திக்கு எதிராக 1977 காங்கிரஸ் கவர்மெண்ட் தோக்கடிச்சு மொராஜி தேசாய் கவர்மெண்ட், அதாவது ஜனதா தள் கட்சியை வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க மக்கள். அப்பதான் இந்திரா காந்திக்கு புரியும் இந்த மாதிரி சர்வாதிகாரமா எடுத்தா இந்த மாதிரி தான் மக்கள் பதிலடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுங்க, தேசிய அவசர நிலை எந்த ஆர்டிகல்னா 352. ஏன் ஆர்டிகல் 352 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு எதிராகவோ இந்தியா உள்ள கிளர்ச்சி மேற்கொண்டா மத்திய அரசாங்கம் ஆர்டிகல் 352 செயல்படுத்தலாம் சொல்லிட்டு சொல்லுது. இது வரைக்கும் 3 வாட்டி ஆர்டிகல் 352 செயல்படுத்திருக்காங்க. ஒன்னு 62ல, 71ல, 75ல. இந்த ரெண்டும் போர்க்காலம், பாகிஸ்தான் போர். ஒன்னு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய எமர்ஜென்சி இந்திரா காந்தி அறிவிச்சாங்க. அதாவது அதிகாரத்தை வந்து தவறுதலா பயன்படுத்தியிருப்பாங்க இந்திரா காந்தி. சரியா? 1977 தேர்தலில் காங்கிரஸ் முதல் முறை தோக்குது, ஜனதா தளம் கட்சி ஆட்சிக்கு வருது. இது போதும். மாநில அவசர நிலைனா என்ன? ஆர்டிகல் 356. இது என்னன்னா, எல்லா மாநிலங்கள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு மாநிலம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னு வைங்களே, கான்ஸ்டிடியூஷன் புக்குக்கு எதிராக செயல்படுது, இல்லனா மாநில அரசாங்கத்து சட்டசபையில மெஜாரிட்டி இல்ல, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லைன்னு வச்சுக்கங்க. 356 என்ன சொல்றதுன்னு சொல்றேன் பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் எதிராக மாநிலங்கள் செயல்பட்டாலோ பெரும்பான்மை இல்லனாலோ என்ன செய்யலாம் மத்திய அரசாங்கம் அப்படின்னா, அப்பயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 356 நிறைவேற்றலாம். அப்பனா அந்த மாநிலத்துல பிரசிடென்டோட ரூல் வந்துரும், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துரும். மறைமுகமா சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி, பிரசிடென்ட் ஆச்சுனா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சுனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அந்த மாநிலத்துல மட்டும் அப்ப ஒரு மாநிலம் கான்ஸ்டிடியூஷன் எதிராக செயல்பட்டாலோ இல்ல அந்த மாநிலத்துல சட்டசபையில பெரும்பான்மை இல்ல, ப்ரூவ் பண்ண முடியல, பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னாலோ மத்திய அரசாங்கம் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி அந்த மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை செயல்படுத்த முடியும். இதான் வந்து ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 360 என்ன அப்படின்னா, ஒரு இந்தியால வந்து நிதி நெருக்கடி ஏதாவது நடந்துச்சு, நிதி நெருக்கடி ஏதாவது சந்திச்சாங்க அப்படின்னா ஆர்டிகல் 360 நிறைவேற்றலாம். இந்தியா கஜானாவே காலி, எல்லாம் அவுட்டு, மாநில அரசாங்கத்தோட கஜானாவும் காலினா 360 நிறைவேற்றலாம். அப்பனா எல்லா மாநிலத்தோட நிதி அதிகாரம் மட்டும், திரும்ப கவனிச்சுங்க, நிதி அதிகாரங்கள் மட்டும் மத்திய அரசு கைக்கு வந்துடும். இது வரைக்கும் நிறைவேற்றினதே இல்ல. இந்த 356 கூட 100க்கு மேற்பட்ட டைம் நிறைவேற்றிருக்காங்க. அது இந்திரா காந்தி ஆட்சியில போட்டு தாக்குவாங்க. சரியா? அப்படியே காலையில எந்திரிப்பாங்க இந்திரா காந்தி, என்ன கடுப்பா போர் அடிக்குது, பஞ்சாப்ல ஆர்டிகல் 356 போட்டு விடு, பஞ்சாப்ல ஹரியானால போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி மட்டுமே 60 வாட்டி ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆர்டிகல் 356 நிறைவேற்றிருப்பாங்க. சரியா? அதனாலதான் சர்ச்சைக்குரிய பிரதமர் சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காங்க இந்திரா காந்தி. ரைட்டா? 360 என்னடா இந்தியா நிதி நெருக்கடியில் இருந்தாலும் கூட ஞாபகம் வச்சுங்க, 1991ல மிகப்பெரிய நிதி நெருக்கடி இந்தியா சந்திச்சது. அப்ப கூட ஆர்டிகல் 360 நிறைவேற்றல இந்தியா. சரியா? ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்ன சொல்ல வரேன், தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352 இந்தியாவுக்கு எதிராகவோ உள்நாட்டு கிளர்ச்சி வந்தால் அது நிறைவேற்றலாம். 3 வாட்டி இது வரைக்கும் போட்டிருக்காங்க. மாநில அவசர நிலைங்கிறது ஆர்டிகல் 360. இதுக்கு இன்னொரு பேர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி, பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலம் கான்ஸ்டிடியூஷன் எதிராகவோ இல்ல பெரும்பான்மை நிரூபிக்கப்படாம இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மத்திய அரசாங்கம் இந்த 360 போட்டு மாநிலத்தை கலைக்கலாம், அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை போடலாம். 360 நிதி அவசர நிலைன்னு அர்த்தம். இதுல இன்னொரு ஆர்டிகல் இருக்கு, 365 ஒரு ஆர்டிகல் இருக்கு, 365. இது என்னன்னா, மத்திய அரசாங்கம் சொல்வதே மாநில அரசாங்கம் கேட்க வேண்டும், அப்படி கேட்கலனா பிரசிடென்ட் ரூல்ல போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 365 சொல்லுது. அதாவது மத்திய அரசாங்கம் சொல்வதை மாநில அரசாங்கம் கேட்கவில்லை என்றால் நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிறைவேற்றுவோம், அதாவது நாங்கள் ஆர்டிகல் 356 நிறைவேற்றுவோம், 356 நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு 365 சொல்லுது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட், என்னோட ஸ்கீம்ஸ் என்னோட திட்டங்கள்லாம் கரெக்டா நிறைவேற்றிட்டு, மாநில அரசு சொல்ல உன் திட்டம்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னுச்சுன்னு வைங்களே, அப்பனா 365 எதிராக செயல்படுதுன்னு அர்த்தம் மாநில அரசாங்கம் இல்ல தமிழ்நாடு அரசாங்கம், அப்படி எதுனா வச்சுங்க. அப்படி பண்ணுச்சுன்னா டக்குன்னு அங்க என்ன பண்ணிடலாம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை போட்டலாம், பிரசிடென்ட் ரூல. அதாவது 356 ஆர்டிகலை அங்க நிறைவேற்றலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு அர்த்தம். அப்ப 365 மத்திய அரசாங்கம் சொல்வதை மாநில அரசாங்கம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்றால் 356 அங்கே போடப்படும். இது எப்படி இருக்கு, நீ சொல்றதை கேட்கல உனக்கு 356 போட்டு விட்டுருவேன். மிரட்டுறது 365 இந்த சமயம், அதாவது மறைமுகமா மிரட்டக்கூடிய ஒரு ஆர்டிகல். சரியா? நான் சொல்றதை நீ கேட்கணும், கேட்கல இதை போட்டு விட்டுருவேன், முடிஞ்சு. சரியா? இந்த ஆர்டிகல் 356 இருக்குல்ல, இதை வந்து அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா டெட் லெட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு, தேவையற்ற ஒன்று அப்படிங்கிறாரு, டெட் லெட்டர் அப்படிங்கிறாரு அம்பேத்கர். சரியா? சோ இந்த ஒரு கேள்வியில எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாத்தீங்களா? அடுத்த கேள்வி வாங்க. பசுமை மாறா காடுகள் 200 சென்டிமீட்டர், அதாவது ஒரு சைடு வந்து காடுகள், இன்னொரு சைடு வந்து மழை பெய்யக்கூடிய அந்த சதவீதம், அதாவது சென்டிமீட்டர்
பசுமை மர காடுகள் 200 சென்டிமீட்டர் மேல மழை பெய்யும், கரெக்ட் தான். பருவமழை காடுகள் 100 இருந்து 200 சென்டிமீட்டர் மழை பெய்யும், அதுவும் கரெக்ட் தான். வறண்ட காடுகள் 50 இருந்து 100 சென்டிமீட்டர் மழை பெய்யும், அதுவும் கரெக்ட் தான். பாலைவன காடுகள் 50 சென்டிமீட்டர் குறைவாக, அதுவும் கரெக்ட் தான். சோ ஸ்ட்ரைட்டாவே இருக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். சரியா, ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு தெரியலனாலும் ஈஸியா அடிக்கலாம். எவர்கிரீன் எப்பவுமே பசுமையா இருக்கணும்னா மழை அதிகமா தானே பெய்யணும். இந்த ஆப்ஷன்ல மழை அதிகமா கூடிய ஆப்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே. ஒன்னு ஆப்ஷன் வந்தாலே ஏவும் டியும் வந்துருமா? ஏவும் டியும் வந்துரும், கரெக்ட் தானே. ஏவும் டியும் வந்துரும். பாலைவன காடுகள்னா என்ன? இருக்கிறதுலே கம்மியா இருக்கணும். இருக்கிறதுலே கம்மியா ஆன்சர் 4. அப்ப 4க்கு 4 வந்துருமா? அப்ப ஏ டி நம்ம ரெண்டுல ஏதோ ஒன்னு வச்சிருந்தோமா? 4க்கு 4, அதாவது 4க்கு 4 இருக்கிறது என்ன ஆப்ஷன்? இந்த ஆப்ஷன் தான். அதுல 2 இருக்கு. முடிஞ்சு போச்சா? இந்த கேள்வி நீங்க படிக்கிறனா கூட இந்த எக்ஸாம்ல இந்த கேள்வி அடிச்சிடலாம்லங்க. அதான் ஒரு கேள்வி எப்படி அடிக்கணும்னு சொல்லுவேன், ஒரு கேள்விக்கு பின்னணியும் சொல்லுவேன். அதான் இந்த வீடியோ. சரியா, கரெக்டா கவனிச்சுங்க. பசுமை மர காடுகள்ங்கிறது இந்தியா வரைபடத்துல எங்க காணப்படும்னா இந்த கேரளா பெல்ட் ஃபுல்லாவே காணப்படுங்க. கேரளா பெல்ட் ஃபுல்லாவே, ஏன்னா இந்தியாவை வரைஞ்சிருக்கேன். சரியா, இந்த இடம் ஃபுல்லாவே பசுமை மர காடுகள் தான் காணப்படும். அப்புறம் இந்த இடத்துல வடகிழக்கு இந்தியான்னு சொல்லுவாங்களா, அஸ்ஸாம், மேகாலயா, அங்கேயும் பசுமை மர காடுகள் காணப்படும். அந்தமான் நிக்கோபார் தீவுலையும் பசுமை மர காடுகள் காணப்படும். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்கெல்லாம் காணப்படும்னா கேரளா பெல்ட் ஃபுல்லாவே, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாவே காணப்படும். வடகிழக்கு இந்தியாவில் காணப்படும், அந்தமான் நிக்கோபாரில் காணப்படும். இந்த பருவமழை காடுகள் இருக்குல்ல, மான்சூன் ஃபாரஸ்ட், இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க. சோ மான்சூன் ஃபாரஸ்ட் இன்னொரு பேர் இலையுதிர் காடுகள். இது எங்க காணப்படும்னா மீதி நிறைய இடத்துல காணப்படும். இந்தியாவில அதிகமான காடுகள் வந்து இந்த மான்சூன் ஃபாரஸ்ட் தான். அதாவது இலை வந்து உதிர்ந்துட்டே இருக்கும், இலையுதிர் காடுகள். சரியா, மழை அந்த அளவுக்கு பெய்யாது. இங்க அதிகமா மழை பெய்யறதுனால இங்க பசுமை மர காடுங்க, இங்க மழை அந்த அளவுக்கு பெய்யாதுங்க. அதனால பருவமழை காடுகள். அப்ப அதாவது மான்சூன் அப்ப மட்டும் தான் மழை பெய்யும். சரியா, ஞாபகம் வச்சுங்க. வறண்ட காடுகள், பாலைவன காடுகள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரியா, இதுல ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1 2 3 4 இஸ் தி ஆன்சர். வேலை நிறைவு நிலை, வேலை நிறைவு நிலை, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? தொழில், அதாவது பிறழ்ச்சி கால வேலையின்மை, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரியா, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது என்ன சார் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா? பிறழ்ச்சி கால வேலையின்மைனா என்னன்னா, ஒரு நாட்டில் எல்லாத்துக்கும் வேலை இருக்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்கும், எல்லாமே வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் வழங்கிட்டாங்கன்னு வைங்க ஒரு நாடு. ஆனா நான் இந்த வேலையில இருந்து நான் இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், டக்குன்னு இந்த கம்பெனிக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருவேன். அடுத்த கம்பெனிக்கு மாறுறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைம் வரைக்கும் ஒரு மாசம் 10 நாள் டைம் இருக்கும்ல, அங்க நான் வேலை வாய்ப்பு இல்லாம தானே இருக்கேன். அந்த குறிப்பிட்ட டைம்ல எனக்கு வேலை இல்லை, அது பேர் தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பிறழ்ச்சி கால வேலையின்மை. சரியா, இல்ல வேலையின்மைனே சொல்ல முடியாது, சும்மா டைம் பாஸுக்கு 10 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி தானே போக போறான். அப்ப இங்க கேள்வி என்ன பாருங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பொருத்தமா இருக்கும்னு கேக்குறாங்க. சரியா, அதாவது நான் இப்ப சொன்னேன்ல இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன டெஃபினிஷன் சொன்னேன், எல்லாத்துக்கும் வேலை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை ஜம்ப் பண்ற டைம்ல வேலை இல்லாம இருந்தானா அது பேர் தான் பிறழ்ச்சி கால வேலையின்மை. அப்ப ஃபுல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த பிறழ்ச்சி கால வேலையின்மைக்கு எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா, ஞாபகம் வச்சுங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் இருந்தா மட்டும்தான் அங்கங்க பிறழ்ச்சி கால வேலையின்மை நடக்கும்னு அர்த்தம். சரியா, மற்றதெல்லாம் பாருங்களேன், மறைமுக வேலையின்மைனா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலைக்கு 10 பேர் தான் தேவை, ஆனா 100 பேர் அந்த வேலையை செய்யறாங்கன்னு வைங்களேன், அது பேர் மறைமுக வேலையின்மை. மீதி 90 பேரும் மறைமுகமா வேலை இல்லாம தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த 10 பேரை வச்சே அந்த கம்பெனி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிடும், உற்பத்தி பண்ணிடும். எக்ஸ்ட்ரா 90 பேர் தேவை இல்லைல்ல, அது பேர் தான். எடுத்துக்காட்டு விவசாயம், டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா விவசாயம். விவசாயத்துல இருந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி கம்மியா தான் கொடுக்குது, உற்பத்தி கம்மி தான் நடக்குது. ஆனா விவசாயத்துல அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க பாருங்க. அப்ப அவ்வளோ பேரும் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மைன்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, கட்டமைப்பு வேலையின்மைனா என்ன அர்த்தம்னா, ஒரு நாடோட ஸ்ட்ரக்சரே மாறுதுன்னு வைங்க. இப்ப 1991 நரசிம்மராவ் ஆட்சி கவர்மெண்ட்ல எல்பிஜி கொண்டு வந்தாங்களா, அதாவது வெளிநாட்டுல இருந்து எல்லா கம்பெனியும் முதலீடு பண்ணுங்கப்பா, இந்தியால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் பிரைவேட்டா மாத்த போறேன்னு சொன்னாங்களா. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, இந்தியால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்கறவங்களா அந்த கம்பெனியை பிரைவேட்டா மாத்திட்டாங்க வைங்க. பிரைவேட் நல்ல ஸ்கில் எதிர்பார்ப்பான், திறமை எதிர்பார்ப்பான், ஆனா அவங்கள்ட்ட இருக்காதுன்னு வைங்க. அப்ப திறமை இல்லாம எங்கேயும் வேலை தேடிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா ஏன் அந்த வேலை தேடிட்டே இருப்பாங்க, எதனால அந்த வேலை வாய்ப்பின்மை நடந்துச்சு? ஏன்னா இந்தியாவோட அந்த ஸ்ட்ரக்சரை மாத்திட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருந்தப்ப வேலை இருந்துச்சு, டக்குனு கவர்மெண்ட்ல பிரைவேட்டா மாத்தினப்ப அவன் வேலையை விட்டு தூக்குறான், அதனால வேலை இல்லாம நான் வீட்டுல இருக்கேன். அப்ப கவர்மெண்ட் கம்பெனியை பிரைவேட்டா மாத்துறது இருக்குல்ல, அது பேர் தான் ஸ்ட்ரக்சரை மாத்துறதுன்னு அர்த்தம். சரியா, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு நாட்டோட பொருளாதார கட்டமைப்பை மாத்துறதுன்னு அர்த்தம். அதனால எனக்கு வேலை இல்லாம இருக்கேன் தெரியுமா, அது பேர் தான் கட்டமைப்பு வேலையின்மைன்னு அர்த்தம். சரியா,
தொழில்நுட்ப வேலையின்மைனா ஏறத்தாழ கட்டமைப்பு வேலையின்மை மாதிரியே தான் இருக்கும் இதுவும். ஆனா ஒரு தொழில்நுட்பம் வந்தனால எனக்கு வேலை இல்லாம போயிடும். இப்ப கைவினை பொருட்கள் செய்யறவங்களா இருந்தாங்க, இப்ப அவங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. ஏன்? இப்ப 3D பிரிண்டிங்கிறான், மிஷின்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், ரோபோட்டிக்ஸ்ங்கிறான், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்க. எல்லா மிஷின் வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. அதனால வேலை இல்லாம போச்சுல. அது இப்ப டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரியா? அப்ப மறைமுக வேலையின்மைனா ஒரு வேலைக்கு தேவையான ஆட்களை விட அதிகமா இருந்தா மறைமுக வேலையின்மை. கட்டமைப்பு வேலையின்மைனா ஒரு நாடோட பொருளாதார கட்டமைப்பை மாத்திரப்ப அந்த சமயத்துல வேலை இல்லாம இருந்தாங்கன்னா கட்டமைப்பு வேலையின்மை. தொழில்நுட்ப வேலையின்மைனா ஒரு தொழில்நுட்பம் புதுசா வந்தனால மனுஷங்களா துரத்திட்டாங்க அப்படின்னா தொழில்நுட்ப வேலையின்மை. பிறச்சிகால வேலையின்மைனா ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ் போற டைம்ல அந்த குறிப்பிட்ட கேப்ல வேலை இல்லாம இருக்கிறது பிறச்சிகால வேலையின்மை. சரியா? இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என சொல்லப்படுகிறது? which social activist is said to have link with Irish revolutionaries? ஓகே, இந்த கேள்வி நீங்க கேள்விப்படல அப்படின்னு வச்சுக்கோ. கேள்விப்படல. சரியா? இந்த கேள்வியை எப்படி அடிக்கலாம்? ஓகே, ஹென்றி பிளாவர்ஸ்கை இவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க யாருன்னா 1875 அமெரிக்கால பிரம்மஞான சபையை ஆரம்பிச்சவங்க. இப்ப அமெரிக்காவை சேர்ந்தவங்க தானே. இவங்க பூர்வீகம் பாத்தீங்கன்னா ரஷ்யா. இவங்களுக்கும் அயர்லாண்டுக்கும் தொடர்பு இருக்கு. ஐரிஷ்னா அயர்லாண்டு தொடர்பு இருக்கா? இல்ல. அப்ப தூக்கிடுங்க. இப்படிதான் யோசிக்கணும். கேள்வி தெரியலன்னு யோசிக்காதீங்க. அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு தூக்குங்க. ஏதாவது ஒண்ணு படிச்சது எங்கதான் ஞாபகம் வரும்ல, அதுக்கு இதுக்கு லிங்க் இல்லப்பா. தூக்குங்க. சரியா? கலோனல் ஆல்காட் இந்த நபர் அமெரிக்கா சேர்ந்தவர் தான். நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி இருக்குல்ல, பிரம்மஞான சபை, அது 1875 ஆரம்பிச்சது என்னமோ பிளவர்ஸ்கை தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணவர் இந்த நபர், இந்த ஆளு HS ஆல்காட். அப்ப இவர் அமெரிக்கா சேர்ந்தவர். கண்டிப்பா அவர் அயர்லாண்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இவரையும் தூக்குங்க. முடிஞ்சா? மீதி 2 ஆப்ஷன் என்ன இருக்கு? அன்னி பெசன்ட் இருக்காங்க, மார்கரெட் நோபல் இருக்காங்களா? இப்ப இந்த 2 பேர்ல இதை கேள்விப்படலன்னு வச்சுக்கோங்க. அன்னி பெசன்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டக்குன்னு உங்களுக்கு அயர்லாண்ட்னா அன்னி பெசன்ட் அடிக்க தோணும். கேள்வி எடுக்கிறவனோ அதை நோக்கி தான் எடுப்பான்னு வைங்க. உங்களை அடிக்க வைப்பான். அன்னி பெசன்ட் தான் ஆன்சர். அதை அடிச்சிருவாங்க எப்படியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். ஏன்னா அயர்லாந்து பதில் இதை அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எடுக்கணும்னு யோசிப்பான்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும். அவ்வளவு ஈஸியாவா இருக்கும். டக்குன்னு அயர்லாண்டுன்னு பார்த்தா அன்னி பெசன்ட் அடிச்சலாமே. அப்ப கேள்வி எடுக்கிறவன் அப்படியே யோசிப்பான், இல்ல வேற ஏதாவது யோசிப்பானா அப்படின்னு யோசிக்கணும். அப்ப அன்னி பெசன்ட் பத்தி நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு யோசிக்கணும். இந்த பிரம்மஞான சபையில உறுப்பினரா மாறுவாங்க. இந்த பிரம்மஞான சபையோட தலைவரா போவாங்க. தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. கூடுதலா அயர்லாந்துல பிறந்திருப்பாங்கன்னு படிச்சிருப்பீங்க. உண்மையில அவங்க பிறந்தது லண்டன்ல தான். அவங்க அம்மா தான் அயர்லாண்டு. சரியா? அப்ப நீங்க அன்னி பெசன்ட் பத்தி படிச்சதுல அயர்லாண்டை சேர்ந்த புரட்சியாளர்களுக்கு அன்னி பெசன்ட்டுக்கும் தொடர்பு எங்கேயாவது படிச்சீங்களா? படிக்கல. புக்ல இல்ல. படிக்கல. அதை பற்றி ஒரு சாயலே இல்ல. இங்க வந்து இந்து மதத்துக்கு மாறின ஒரு நபர் ஏன் அங்க போய் அதை பிராமண பெண்மணியா மாறின பெண் அங்கேயும் புரட்சிகர இயக்கங்களுக்குலாம் உறுதுணையா இருக்க போறாங்க? அதுவும் பிராமணாவே மாறி இருப்பாங்க. சரியா? பிராமண சமூகமாவே மாறி இருப்பாங்க. அப்ப படிக்கல அப்படின்னா அது உண்மை இல்ல. அப்ப ஆன்சர் இல்ல அது. சரியா? மார்கரெட் நோபல் இவங்க யார் தெரியுமா? சிஸ்டர் நிவேதிதா கேள்விப்பட்டீங்களா? விவேகானந்தரோட சீடர் சிஸ்டர் நிவேதிதா பாதியா போய் சந்திச்சாரு. அவங்களோட உண்மையான பேர் மார்கரெட் நோபல் தான். இவங்க தான் அயர்லாந்து புரட்சியாளர்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. சரியா? ஆன்சர் வந்து மார்கரெட் நோபல். 2 ஆப்ஷன் தூக்க முடிஞ்சாலே நீங்க பாதி சக்சஸ்ங்க. கையை கொடுங்க. 2 ஆப்ஷன் தூக்குங்க. அவ்வளவுதாங்க. இதாங்க ட்ரைலர்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். என்ன? அடிச்சு தூக்குங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான இதா கொடுத்துருக்காங்க. அன்பும் திருக்குறள். சரியா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ரொம்ப ஈஸியானது. ஆன்சர் வந்து சி. என்ன? யூனிட் 8. அது அதே வெரைட்டில யூனிட் 8ல இன்னொரு கொஸ்டின். மாலைமணி என்ற பத்திரிகை ஆரம்பித்தவர் யார்? Who started the journal namely மாலைமணி? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்குவோம். சரியா? ஆனா எம்ஜிஆர் கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க அடிக்க முடியும்ல. எம்ஜிஆர் படங்கள் நடிக்கிறதுல அவர் டைம் போயிடும். எனக்கு தெரிஞ்ச புது கதையோ சிறுகதையோ ஒரு பெரிய இதெல்லாம் அவர் எழுதி நான் பார்த்தது இல்ல. அது வந்து ஃபேமஸா இருந்துச்சுன்னா நம்மளும் படிச்சிருப்போம். எம்ஜிஆர் அடிச்சிருங்க. சரியா? இப்ப ஈவே ராமசாமி பெரியார் எழுதுன எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம். ஃபேமஸ் புக்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. விடுதலையா இருக்கட்டும், ரிவோல்ட்டா இருக்கட்டும், புரட்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குடியரசா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும், இந்த எல்லா பத்திரிகை பெரியார் ஆரம்பிச்சது ஃபேமஸ். அப்ப கண்டிப்பா இது வந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டான்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அது மாலை மணின்னு வார்த்தையில பெரிய பயன்படுத்தல ஞாபகம் வச்சுக்கோ. புரட்சிகர வார்த்தையில பயன்படுத்துவார். 2 ஆப்ஷன் உங்களுக்கு போட்டி. ஒன்னு அண்ணாதுரை, இன்னொன்னு கருணாநிதி. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் மாலை மணி ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? 2 பேர்ல யார் அப்படிங்கறத நீங்க அடிக்கணும் ஆன்சரா. என்ன? இப்ப ஒரு கேள்வி எடுக்கிறாங்க அப்படின்னா
CN அண்ணாதுரை மிகப்பெரிய தலைவர். அவரை விட்டு கொடுத்து இவரை ஆன்சர் எடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி இவரை விட இவங்க 2 பேர்ல யார் அதிகமா டிராமா போட்டது, அதாவது டிராமானா நாடகங்கள் அதிகமா போட்டது, இந்த 2 பேர்ல யார் அதிகமான இலக்கியம் அதிகமான கட்டுரைகள் எழுதுனதுன்னா CN அண்ணாதுரை தான். அதாவது வாழ்நாள், அது குறுகிய வாழ்நாள்ல சொல்றேன். சரியா? மாலை மணி அப்படின்னு பார்த்தாலும் அண்ணாதுரை அடிச்சிடணும். CN அண்ணாதுரை இஸ் ஆன்சர். 2 ஆப்ஷன் தூக்கணும்ல, அதான் இங்க சக்சஸ். ஒவ்வொரு கொஸ்டின் 2 ஆப்ஷன் தூக்க பழகுங்க, அவ்வளவுதாங்க. அடுத்த 2 மாசம் அதாங்க நீங்க கத்துக்க போறீங்க. ஒரு சைடுல அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு சைடுல அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, இன்னொரு சைடுல ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தூக்கி பழகிட்டே இருங்க, இன்னொரு ஆப்ஷன் ஆன்சர் அடிக்க பழகிட்டே இருங்க. முடிஞ்சு போச்சு. 150 உங்க கையில. சரியா? அண்ணாதுரை. அண்ணாதுரையை பத்தி சொல்லணும்னா அவர் எழுதிய முதல் கட்டுரை பாத்தீங்கன்னா பெண்கள் சமத்துவம். பெண்கள் சமத்துவம் இதான் அண்ணாதுரை எழுதிய முதல் கட்டுரை. சரியா? அண்ணாதுரை CN அண்ணாதுரை அண்ணா அவர்கள் எழுதிய முதல் சிறுகதை பாத்தீங்கன்னா கொக்கரக்கோ. கொக்கரக்கோ இதான் CN அண்ணாதுரை எழுதிய முதல் சிறுகதை. சரியா? சிறுகதை. அண்ணாதுரை எழுதிய முதல் கதை பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஷார்ட் நாவல், இது வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஏ பெண்கள் சமத்துவம், ஃபர்ஸ்ட் ஷார்ட் நாவல், இங்கிலீஷ் ஒன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாவல் பாத்தீங்கன்னா வீங்கிய உதடு. வீங்கிய உதடு வந்து அண்ணாதுரை எழுதிய ஃபர்ஸ்ட் நாவல். CN அண்ணா எழுதிய ஃபர்ஸ்ட் நாவல். அண்ணாவும் பெரியாரும் எப்ப சந்திப்பாங்கன்னா 1934ல திருப்பூர்ல செங்குந்தூர் இளைஞர் மாநாட்டில் தான் அண்ணாவும் பெரியாரும் சந்திப்பாங்க முதல் முறை. செங்குந்தூர் இளைஞர் மாநாடு திருப்பூர்ல தான் அண்ணாவும் பெரியாரும் முதல் முறை சந்திப்பாங்க. அண்ணா ஸ்பீச்சை கேட்டு பெரியாரும் நெகிழ்ந்து போயிடுவார். அதுக்கப்புறம் 1937ல பெரியாரோட சுயமரியாதை மாநாடு வந்து திருச்சி துறையூர்ல நடக்கும். திருச்சி துறையூர்ல அதுக்கு அண்ணாதுரை தான் தலைமை தாங்குவார். அண்ணாதுரை சுயமரியாதை மாநாட்டில் எந்த வருஷம் தலைமை தாங்குவார்? 1937 திருச்சி துறையூர். 1940ல திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை அண்ணா அவர்கள். 1944ல சேலம்ல நீதி கட்சி திராவிட கழகம் பெயர் மாத்தினப்ப CN அண்ணாதுரை தான் அதுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த விஷயங்கள்லாம் வந்து எழுதி கொடுத்தது யாருன்னா CN அண்ணாதுரை தான். அதுக்கப்புறம் அண்ணாவும் பெரியாரும் எப்ப பிரிவாங்கன்னா 1949ல பிரிவாங்க. பெரியார் எப்ப 2வது திருமணம் மணியம்மையை கல்யாணம் பண்றாங்களோ அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவாரு. திமுக கட்சி ஆரம்பிச்சு பின்னாடி 67 ஆட்சியும் பிடிச்சி 2 வருஷம் ஆட்சியில் இருப்பாரு. இறுதியா புற்றுநோய் வந்து இறந்து விடுவார் 1969ல. இதான் அண்ணாவோட ஷார்ட் ஸ்டோரி. சரியா? அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அண்ணாவோட டிராமா, அந்த நாடகம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேமஸ். ஓர் இரவு, ஓர் இரவுன்னு ஒரு டிராமா, அண்ணாவோட டிராமா தான். வேலைக்காரி அப்படின்னு ஒரு டிராமா, அதாவது வேலைக்காரின்னு ஒரு நாடகம். இதெல்லாம் அண்ணா நடத்திய நாடகங்கள். சரியா? சிவாஜி கண்ட ஹிந்து ராஜ்யம், சிவாஜி கண்ட ஹிந்து ராஜ்யம். சரியா? சிவாஜி கண்ட ஹிந்து ராஜ்யம். குமாஸ்தாவின் பெண், குமாஸ்தாவின் பெண், இதெல்லாம் அண்ணாவோட நாடகங்கள். சரியா? அண்ணா கதை எழுதிய முதல் படம் பாத்தீங்கன்னா நல்ல தம்பி. நல்ல தம்பி. அண்ணா கதை எழுதிய முதல் படம் பாத்தீங்கன்னா நல்ல தம்பி. நல்ல தம்பி. சரியா? பார்வதி BA அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பார்வதி BAன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அண்ணா எழுதிய 2 நூலை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் 1950ல வந்து பேன் பண்ணோம். அந்த 2 நூல் என்னன்னா ஆரிய மாயைன்னு ஒரு நூலும், ஆரிய மாயைன்னு நூலும், லட்சிய வரலாறு அப்படின்னு ஒரு நூலும். இந்த 2 நூலும் 1950ல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இந்த 2யுமே வந்து தடை செய்யும். சரியா? இதையும் கேட்பாங்க. அண்ணாவோட இலக்கிய வரலாறை பத்தி பார்த்துட்டோம். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் எவை? ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? அலகாபாத் தூண் கல்வெட்டு, நாலந்தா செப்புக்கு ஈரான் கல்வெட்டுகள், இது 3மே சமுத்திரகுப்த கல்வெட்டுகள் தான். 1, 2, 3 இஸ் த ஆன்சர். சரியா? மெஹராலி தூண் கல்வெட்டுகள் சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்தை சேர்ந்தது இல்ல. மெஹராலி தூண் கல்வெட்டுகள் யார் ஆட்சி காலத்துல இந்த கல்வெட்டு செதுக்கப்படும் என்றால் 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல. 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல. ஆனா இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல தான் மெஹராலி தூண் கல்வெட்டு வந்து செதுக்கப்படும். ஆனா யாரை பற்றியான குறிப்பு இருக்கும் அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி. எப்படி? அதாவது மெஹராலி தூண் கல்வெட்டுகள் யாருடைய ஆட்சி காலத்தை சேர்ந்ததுன்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தை சேர்ந்தது. அதுக்கு குறிப்புகள்ல யாரோட குறிப்பு இருக்கும் அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. சரியா? மற்றபடி அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து இந்த ஹரிசனா எழுதி கொடுத்தது. ஹரிசனா எழுதினார்ல, அதுதான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. சரியா? அதுலதான் வந்து அந்த சமுத்திரகுப்தரை பத்தி புகழ்ந்திருப்பாரு. வட இந்தியாவில் 9 மன்னரை தோக்கடிச்சாரு. தென்னிந்தியாவில் ஒரு 12 மன்னர்களை தோக்கடிச்சார் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் கவி ராஜா, சமுத்திரகுப்தர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து எழுதியிருப்பாரு ஹரிசேனர். சரியா? 100 போர்களின் தலைவன் சொல்லுவாரு. அதாவது ஹீரோ ஆஃப் 100 வார்ஸ் அப்படிங்குவாரு. இதே எக்ஸாம்ல கேட்பாங்க. 100 போர்களின் தலைவன் யாருன்னா சமுத்திரகுப்தர். கவிராஜர் யாருன்னா சமுத்திரகுப்தர். வட இந்தியா தென்னிந்தியா முழுவதும் மன்னர்களை தோக்கடிச்சது யாருன்னா சமுத்திரகுப்தர். இது எல்லாத்தையும் எழுதுனது யாருன்னா ஹரிசேனர். அவருடைய அவை கவிஞர். அலகாபாத் தூண் கல்வெட்டுல எழுதி வச்சிருப்பாரு. சரியா?
In a simple interest, a sum of money amounts to rupees 6,200 in 2 years and to rupees 6,800 in 3 years. Find the principal. ஒரு தொகை குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6,500 எனவும் 3 ஆண்டுகளில் 6,800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையை காண்க. சிம்பிளான ஷார்ட்கட். இது அடிக்கடி இந்த क्वेश्चन கேக்குறாங்க. சிம்பிளான ஷார்ட்கட் சொல்றேன், கவனிச்சுங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு தொகையை கேக்குறாங்க, 2 வருஷத்துல எப்படி, 3 வருஷத்துல எப்படி, 2 அமௌண்ட்டும் 2 வருஷம் வந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. A1 minus A2 minus A1 by N2 minus N1 into N1. சரியா? ஷார்ட்கட் பார்க்க பெருசா இருக்கும், ஆனா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கவனிங்க. A1 என்னன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 6,200 என்ன பிராக்கெட்ல, A2 minus A1 னா ரெண்டாவது அமௌண்ட் மைனஸ் முதல் அமௌண்ட். சரியா? A2 minus A1 இது. A2 minus A1. சரியா? 6,800 6,200 போச்சுன்னா அப்படியே டைரக்டா மைனஸே பண்ணிருங்க. டைம் வேஸ்ட், எழுதிட்டு இருந்தா டைம் வேஸ்ட். 600 வரும். சரியா? கீழே N2 minus N1 இது. சரியா? 3 minus 2. N2 னா ரெண்டாவது N, N1 னா முதல் N, A1 னா ஃபர்ஸ்ட், A2 னா செகண்ட். 3 minus 2 என்ன 1 என்ன இன்டு N1 என்ன, அதான் ஃபர்ஸ்ட் 2. சரியா? N1 N2 னா முதல் வருஷமும் ரெண்டாவது வருஷமுங்க. A1 A2 னா முதலும் ரெண்டாவதுங்க. ஃபார்முலால போடுங்க. 600 into 2 எவ்வளோ? 1,200. இது 6,200 மைனஸ் பண்ணா எவ்வளோ? 5,000 இஸ் த ஆன்சர். 5,000 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். சரியா? அப்படியே ஃபார்முலா போடுங்க, ரீவைண்ட் பண்ணி பார்த்துங்க. ரைட்டா? டைம் இல்லை, அடுத்து போலாம். எந்த மாநில உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாய் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது? இப்போ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. 2023 ஸ்டார்டிங்ல வந்த கேள்வி. இது உங்களுக்கு தெரியல ஆன்சர், எனக்கும் தெரியலன்னு வச்சுக்கோ, உங்களுக்கும் தெரியல. எக்ஸாம்ல டைம் ஓடிட்டே இருக்கு, அங்கிட்ட இன்விஜிலேட்டர் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்சர் பண்ணி ஆனும். ரைட்டா? இந்த கேள்வி இப்ப எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு யோசிங்க. தாய்லாந்து, தாய் சில்லி, தாய்லாந்து ரைட்? தாய்லாந்து இந்தியாவில் எங்க இருக்கு? இந்தியா பக்கத்துல எங்க இருக்கு? இங்க இருக்கு தாய்லாந்து. இந்தியாவோட கிழக்கு பக்கத்துல இருக்கு. அந்த தாய் சில்லி அப்ப அங்க கிழக்கு பக்கத்துல இருக்குன்னா அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு மாநிலத்துல தான் ஃபேமஸா இருக்கணும். அப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல ஃபேமஸா இருக்கணும். அப்ப நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்ல தான் தாய் சில்லி ஃபேமஸா இருக்கணும். அதுதான் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கணும். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரே ஆன்சர் மிசோரம். அடி, இந்த கொஸ்டின் எடுத்தவங்க யாரா இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சரியா? நீங்க எங்க தப்பு பண்ணீங்கன்னா அல்லதுன்னு சொல்றதெல்லாம் தப்பு பண்ணீங்க. எங்க தப்பு பண்ணீங்கன்னு சொல்றேன். நீங்க கொஸ்டின் எடுத்தவங்க அனைவருமே கொஸ்டின் எடுத்தவங்கள சொல்றேன். சரியா? நீங்க பறவைகள் கண் மிளகாய்னு கொடுத்தாலே பிரச்சனை இல்லை. எங்க தப்பு பண்ணி டக்குன்னு ஆன்சர் அடிக்க வச்சீங்க தெரியுமா? அல்லது தாய் மிளகாய்னு கொடுத்தீங்க தெரியுமா? நீங்களே ஒரு க்ளூவோட கொடுத்தீங்கன்னா அர்த்தம். ஆன்சர் வந்து மிசோரம். சரியா? மிசோரம் தான் வடகிழக்கு மாநிலங்கள். சரி, வடகிழக்கு மாநிலங்கள்ல எங்களுக்கு மிசோரம் இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. சரியா? அதை படிச்சுட்டு வாங்க. இப்ப ஏன்னா சும்மாவே ஆன்சர் பண்ண முடியாது. எதுவுமே தெரியலாம சும்மா சி ஆப்ஷன் டிக் பண்ண முடியாது. சரியா? எதையாவது ஒன்று வச்சு அரைக்குறையா தெரிஞ்சா கூட அடிக்கணும். என்ன பின்வருவற்றில் இந்தியாவின் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள்? which are the following are the least producer of tobacco in India? ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு, பீகார். தமிழ்நாடு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. டொபாக்கோ நல்லதா கெட்டது தானே? அந்த கெட்டதை கம்மியா செய்யறது எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா, அப்படி ஒரு கொஸ்டின் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா, டிஎன்பிசி எடுக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு புகழ்ற மாதிரி தானே எடுப்பாங்க. அப்ப ஆன்சர் தமிழ்நாடு. முடிஞ்சு போச்சா? கொஸ்டின் பேப்பர்ல நீங்க தமிழ்நாடு ஆப்ஷன் ஆன்சர் தாங்க. புகழ்ற மாதிரி. மனித மேம்பாட்டுல யார் முதலிடம், இதுல அது யார் முதலிடம், சுகாதாரத்துல யார் முதலிடம், தமிழ்நாடு ஆப்ஷன் இருந்துச்சா பெரும்பாலும் ஆன்சர். சரியா? தமிழ்நாடு விட்டு கொடுக்க முடியாதுல. ஆன்சர் தமிழ்நாடு தான். டவுன் சிண்ட்ரம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். சரியா? இதுக்கு ஆன்சர் அதாவது 2n + 2 2n + 1 2n - 2 2n - 1. டவுன் சிண்ட்ரோம்னா 2n + 1 இஸ் த ஆன்சர். ஓகேவா? டவுன் சிண்ட்ரோம்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் குரோமோசோம் டைம் ஆகலாம். ஓகே, குரோமோசோம்னா என்னன்னு சொல்லிடுறேன். குரோமோசோம்கள்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையுமே 23 ஜோடி இருக்கு. குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்குன்னா ஒரு செல்ல அணுக்கருக்குள்ள இருக்கு. அணுக்கரு உள்ள இருக்கு அந்த குரோமோசோம். குரோமோசோம் எதால் உருவானதுன்னா டிஎன்ஏ பிளஸ் புரதங்கள், புரோட்டீன். இந்த டிஎன்ஏவும் புரோட்டீனும் சேர்ந்துதான் குரோமோசோம்கள் உருவாயிருக்கும். சரியா? இந்த குரோமோசோம்கள் எப்ப தென்படும்னா ஒவ்வொரு செல்லும் எப்ப பிரிவை சந்திக்கிறோம், செல் டிவிஷன் எப்ப ஆகுதோ, பிளவு எப்ப ஆகுதோ அப்ப குரோமோசோம்கள் தென்படும். நம்ம பாடியில ஒவ்வொரு செல்லுமே 23 ஜோடி குரோமோசோம் இருக்குங்க. ஒவ்வொரு செல்லுலுமே ஒவ்வொரு 23 செட்டு குரோமோசோம் இருக்கு. அப்ப 23 பேர்னா 46 குரோமோசோம்னு அர்த்தம். நம்ம பாடியில ஒவ்வொரு செல்லுமே 23 பேர் இருக்கும். அப்ப மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கும். இந்த 46 குரோமோசோமும் இருந்துச்சுனாலே 2n அப்படிங்குவாங்க.
ஓகேவா? டிப்ளாய்டு அப்படிங்குவாங்க, தமிழ்லையும் டிப்ளாய்டு தான். டிப்ளாய்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுப்பா, 40 குரோமோசோம் இருக்குப்பா, இந்த மனுஷன் உடம்புல 40 குரோமோசோம் இருக்குப்பா எல்லா செல்லையும், இது டிப்ளாய்டு கண்டிஷன் மனுஷன்ப்பா, இந்த உடம்பு வந்து டிப்ளாய்டு பாப்பான்னுவாங்க. சப்போஸ் அதில் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பேரையும் மாற்றுவாங்க, நோய்களும் வரும். எடுத்துக்காட்டுக்கு இந்த 23 ஜோடி இருக்குல்ல, 23 ஜோடினா இப்படி எப்படி 23 ஜோடியா இருக்கும். இதுல 21வது ஜோடியில எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் வந்துச்சுன்னா, அதாவது 21வது ஜோடினா 2 ஜோடி இருக்குமா, அப்படி அதாவது 2 இருக்குமா, கூடுதலா 1 இருந்துச்சுன்னா 23 ஜோடியில 21வது ஜோடியில எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் வந்துச்சுன்னா அது இப்பதான் டவுன் சிண்ட்ரோம்னு அர்த்தம். சரியா? அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 2n கரெக்டா 46 இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒன்று தானே இருக்கு, 46 + 1 47. அப்ப 2n + 1 இஸ் த ஆன்சர். 2n + 1 இஸ் த ஆன்சர். 2n கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், +1 அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஞாபகம் வச்சுங்க. இதே 2n - 1 இதை மோனோசோமின்னு சொல்லுவாங்க, மோனோசோமி. சரியா? 2n - 2னா நல்லிசோமின்னு சொல்லுவாங்க, நல்லிசோமி. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்ஸ் மரபியல் டாபிக்ல 10th புக்ல இருக்கும். 2n + 2னா டெட்ராசோமின்னு சொல்லுவாங்க, டெட்ராசோமி. ஏன் இந்த 2n + 1க்கே ட்ரைசோமின்னு இன்னொரு பேர் இருக்கு. ஓகேவா? டவுன் சிண்ட்ரோம்க்கே இன்னொரு பேர் வந்து ட்ரைசோமி 21ங்குவாங்க. ட்ரைசோமி 21னா ட்ரைசோமி அதோட பேரு, 2n + 1க்கு பேரு. 21 என்னன்னா 21வது ஜோடியில தானே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால 21. ஸோ இது வந்து ஆன்சர் அடிக்கிறது கஷ்டம் தான், தெரிஞ்சா மட்டும் தான் அடிக்க முடியும். சரியா? இப்போ சயின்ஸை மட்டும் படிச்சிடணும். டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் 1872. ஆக்சுவலா 8th ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் புக் சீரிஸ்ல அடுத்து இதாக வருவேன். ஏன்னா நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் 1872 இது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ. சரியா? தெரியல, இது கேள்வி ஆன்சர் தெரியல. இப்ப யோசிங்க, ராஜாராம் மோகன் ராய் 1872 வாழ்ந்திருப்பாரான்னு யோசிங்க. அதுக்கு முன்னாடி இறந்துருவாரு, அப்படிதானே படிச்சிருப்பீங்க. பிரம்ம சமாஜ் 1822 ஆரம்பிக்கிறாருன்னா 50 வருஷம் அதுக்கப்புறம் உயிர் வந்திருப்பாரு. அப்ப ராஜாராம் மோகன் ராய் வாய்ப்பே இல்லை. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நீங்க பார்த்தாலே விதவை மறுமண சட்டம் மட்டும்தான், அதுக்கப்புறம் அவர் ஆளே காணும். அதுக்கப்புறம் விதவை மறுமண சட்டத்துக்கு அப்புறம் அவர் பாட்டுக்கு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். 72 வரைக்கும் வந்து போராட்டு வராங்கிறது டவுட் தான், வயசாயிருக்கும். சரியா? இது ரெண்டையும் தூக்கிடுங்க. உங்க கையில் இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், கேஷவ் சந்திர சென், ஸ்ரீபாத் பானர்ஜி. இவர் யாருன்னே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். கேஷவ் சந்திர சென் அந்த பிரம்ம சமாஜ்ல அதுக்கப்புறம் இணைவார், அது மாதிரி தான் ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, நீங்களும் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆன்சர். என்ன ஆன்சரு? சரி, ஏதாவது யோசிங்க. ஃபர்ஸ்ட் நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட்னா என்னன்னு பார்ப்போம். பூர்வீக திருமண சட்டம்னா என்ன பார்ப்போம். 1872 இந்தியாவில் கூடிய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே, அந்த கிறிஸ்டியன்ஸ்ல பொண்ணுக்கு வயசு வந்து 14 பையனுக்கு வயசு வந்து 18 இருந்தா 18 தாண்டினா மட்டும் தான் திருமணம் செல்லும். சரியா? குறிப்பா கிறிஸ்டியன்ஸ், ஹிந்து முஸ்லிமை விட்டுருங்க. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ். கிறிஸ்டியன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா உங்களோட குறைஞ்சபட்ச திருமண வயது என்னன்னா பெண்களுக்கு 14, ஆண்களுக்கு 18. கிறிஸ்டியன் மேரேஜுக்கு, ஹிந்து முஸ்லிம் கண்டுக்கல, அப்படியே விட்டாங்க பிரிட்டிஷ். அதுலயும் இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்துல, 2 பேர் கல்யாணம் பண்றீங்கன்னா அதுல யாராவது ஒருத்தவங்க கிறிஸ்டினா இருந்தா மட்டும்தான் அந்த கல்யாணம் செல்லுங்குவாங்க. 2 பேர் கல்யாணம் பண்றீங்கன்னா அதுல யாராவது ஒருத்தவங்க கிறிஸ்டினா இருந்தா மட்டும்தான் அந்த கல்யாணம் செல்லுங்குவாங்க. அதாவது கிறிஸ்துவ மிஷனரி இந்த கிறிஸ்டியன் மதத்தை பரப்புற வேலைகளை பண்ணிட்டு இருந்துச்சுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல, அத பிரிட்டிஷ் அரசாங்கமே பண்ணாங்க சட்டத்தை போட்டு. என்ன, கிறிஸ்துவ மிஷனரி பண்ற வேலையை, மதத்தை பரப்புறத. என்ன, யாராவது ஒருத்தன் கிறிஸ்டியன் மட்டும் தான் சட்டம் அந்த அவங்க மேரேஜே செல்லுமா, அதுவும் சொல்லியிருப்பாங்க, திருமண வயதையும் சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க புக்ல வந்து காமனா கொடுத்துருப்பாங்க, பெண்களோட திருமண வயது 14, பையனோட திருமணம் 18 தப்பு. கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் தான் வயசு அது டிசைட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஹிந்து முஸ்லிம்க்கு திருமண வயது 10 தான். பெண்கள் 10 வயசு இருந்தாலே திருமணம் செஞ்சுக்கலாம், அப்படிதான் இருக்கும். குறைஞ்சபட்ச திருமண வயது 10 தான் இருந்திருக்கும். 1891 தான் அதை உயர்த்துவாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த ரெண்டுல ஏதாவது ஆன்சரா இருக்கலாம். நீங்க இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக்ல படிச்சிருக்கீங்களா? குழந்தை திருமணத்துக்கு எதிராக இருக்கிறவர் தான் இவர். அதுக்கப்புறம் அவரோட சின்ன வயசு பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு, அது வேற விஷயம். அதனால தான் அவரோட சமாஜ் 2ஆ உடையும். இந்திய பிரம்ம சமாஜ் 2ஆ உடைஞ்சது காரணமே அதுதான். அவரோட சின்ன வயசு பொண்ணு ஒரு மகாராஜா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு இந்த இவரு. நானே பேசியிருப்பேன் கிளாஸ்ல. அப்ப குழந்தை திருமணத்துக்கு எதிராக இருக்கிறவர் தான் இவரு. அவதான் கோரிக்கை வச்சிருப்பாரு, அந்த சட்டத்தை கொண்டு இருப்பாங்க. குறிப்பா இந்த இவருக்கு முன்னாடி தேபநாத் தாகூர் தான் பிரம்ம சமாஜம் நடத்துவாரு. அதுல இருந்து ஏன் தம்மா விலகி போவாரு? பிரம்ம சமாஜ்ல ஹிந்து மத கோட்பாடுகளை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு தேபநாத் தாகூர். இவர் கிறிஸ்துவ மத கோட்பாடுகளை சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாரு. சரியா? யார் இவர்? கேசவ் சந்திர சென். கிறிஸ்டினாவே மாறுறதுக்கு முன்மொழிவார், அந்த மாதிரி தான் இருப்பாருன்னு வச்சுங்களேன். கிறிஸ்டினோட இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார். இங்கேயும் பாருங்களேன், சட்டம் எதுக்கு வந்திருக்கு பாருங்க. கிறிஸ்டின்கான மட்டும்தான் இது திருமண வயது உயர்வு சட்டமா வந்திருக்கு பாருங்க. ஆன்சர் வந்து கேசவ் சந்திர சென். சரியா? எப்பா ஒரே வீடியோல இவ்வளோ டேட்டாவும் டக்கு டக்கு டக்குன்னு
மைண்ட்ல ஏறணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். சரியா, ஞாபகம் வச்சுங்க. இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? which is the most important reason to consider India as a secular state? இந்தியா மதசார்பின்மை நாடுன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? சிம்பிளுங்க. மதசார்பின்மைனா என்ன அர்த்தம்? செக்யூலர்னா என்ன அர்த்தம்? என்ன ஆர்டிகல் கொடுக்கலாம்? நீங்களே படிச்சிருப்பீங்க. என்ன ஆர்டிகல்? இந்தியா மதசார்பின்மை நாடு என்ன ஆர்டிகல் சொல்லுப்பானா என்ன சொல்லுவீங்க? ஆர்டிகல் 25ல இருந்து 28 சொல்லுவீங்களா? அந்த 25 28 யாரை பத்தி? சிறுபான்மையினர் பத்தியா? சிறுபான்மையினர் வார்த்தை நல்லது ஆன்சர். சரியா, இங்க பாருங்க, பல்வேறு மத சிறுபான்மையினர் இதான் ஆன்சர். போங்க, மைனாரிட்டி. அதாவது மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்குதல் தான் இந்தியா ஒரு மதசபை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. மைனாரிட்டியை பாதுகாக்கணும். நம்ம இந்தியாவை மதசபை நாடுனா மைனாரிட்டியை பாதுகாத்துக்கணும். முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸை பாதுகாக்குங்க. சரியா, அதான் அப்பதான் இந்தியா ஒரு எடுத்துக்காட்டு மதசபை நாடுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்பவர் யார்? முடிவு செய்பவர் யார்? சபாநாயகர். ஒரு மசோதா வருது அப்படின்னா அது பண மசோதாவா, நிதி மசோதாவா, இல்லது சாதாரண மசோதாவா, எல்லாத்தையும் டிசைட் பண்றவர் யார் அப்படின்னா அங்க நிதி மசோதா வருது, பண மசோதான்னு வரணும். ஏன்னா பினான்சியல் பில்னு தப்பா கூட நினைச்சுக்குவாங்க. மணி பில், ஓகேவா? மணி பில் தானே வரும். சரியா, ஒரு மசோதா பண மசோதாவா சாதாரண மசோதாவான்னு முடிவெடுக்கிறது யாருன்னா ஸ்பீக்கர் தாங்க, சபாநாயகர் தாங்க. அவதான் வந்து அவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். சரியா, பண மசோதானா என்னன்னா இந்திய அரசாங்கம் டாக்ஸ் உயர்த்தணும், டாக்ஸ் கம்மி பண்ணணும், பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னாலே அது பண மசோதா. இல்ல பணம் சம்பந்தப்படாத வேற ஒன்று செய்யணும், பெண்களோட திருமண வயசை 18ல இருந்து 21 உயர்த்தணும், இது ஒரு சமூக பிரச்சனை அப்படின்னா இது ஆர்டினரி பில்னு சொல்லுவாங்க, சாதாரண மசோதான்னு சொல்லுவாங்க. சரியா, பண மசோதாக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும். ஆனா ஆர்டினரி பில்லுக்கு பெர்மிஷன் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாவே பாஸ் பண்ணலாம். ஆர்டினரி பில் சாதாரண மசோதாக்கு உட்கார்ந்து இருக்கவங்க 50% மேல கையை தூக்கினாலே அந்த மசோதா வந்து சட்டமாக மாறும், பிரசிடென்ட் கையெழுத்து போட்டா. ஆனா மணி பில்லுக்கு பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து இருக்கவங்க 2/3 கையை தூக்கணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. 2/3. சரியா, சாரி இல்ல சாதாரண மசோதா மணி பில் ரெண்டுக்குமே சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்னு ஒன்று இருக்கு, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதான்னு ஒன்று இருக்கு, அதுதான் 2/3 மெஜாரிட்டி. உங்களுக்கு ஓகேவா? அப்ப இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். எதுல வேறுபடுதுன்னா பணம் சம்மந்தப்பட்டா மணி பில், சம்மந்தப்படலன்னா ஆர்டினரி பில். அது மட்டும் இல்ல, மணி பில்லை பாஸ் பண்ணணும்னா பிரசிடென்ட் முன்னாடியே கையெழுத்து வாங்கணும், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். ஆனா ஆர்டினரி பில்லை ஸ்ட்ரைட்டாவே வந்து பாஸ் பண்ணலாம். சரியா, இதை டீட்டெயிலாவே பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்னை சந்திக்கும்? இஃப் தி ஆர்பிஐ விஷஸ் டு பிராக்டிஸ் சீப் மணி பாலிசி. சீப் மணி பாலிசினா என்னன்னு பார்த்துருவோம். சரியா, இந்த 15 கொஸ்டின் இப்ப பார்த்துருவோம். இதுக்கு அடுத்து வந்து நான் அடுத்த வீடியோலே போடுறேன். சரியா, எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அதாவது தள்ளி போகாது, அடுத்த வீடியோலே வந்துடும். சரியா, ஞாபகம் வச்சுங்க. இந்த 15 கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணுங்க, அடுத்த தரமான இன்னொரு 15 இறக்குறேன். எங்கேயும் போயிடாதீங்க, உண்டு இல்லைன்னு ஆக்குறோம், கண்டிப்பா அடிக்கிறோம். இந்த கேள்வியை மட்டும் பார்த்துருங்க இப்ப. சரியா, இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்ன சந்திக்கும்? ஃபர்ஸ்ட் மலிவு பண கொள்கைனா என்னன்னு பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிசர்வ் வங்கினா என்னன்னு பார்ப்போம். நம்ம இந்தியால பணத்தை அச்சடிக்கக்கூடிய வங்கி பேர் தான் ரிசர்வ் வங்கி. உங்க கையில கடனா கொடுக்குறாங்கன்னா ரிசர்வ் வங்கி கடனா கொடுக்காது. எங்கேயா போய் பேங்க்ல தானே கடன் வாங்குவீங்க. அப்போ உங்க கையில பணத்தை கடன் கொடுக்கறது வந்து பேங்க் வந்து பீப்புளுக்கு வரும் கடன், அப்படிதானே? இந்த பேங்க்குக்கு பணம் எப்படி வரும்? ஆர்பிஐ வந்து வரும். ஆர்பிஐ தான் பணத்தை அச்சடிச்சு பேங்க் கொடுக்கும். பேங்க் உங்களுக்கு வட்டிக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா, அப்ப ஆர்பிஐ ஃப்ரீயாவே கொடுக்குமா பேங்க் பணத்தை அப்படின்னா இல்ல, அதுவும் வட்டிக்கு தான் கொடுக்கும். சரியா, அந்த வட்டி 4% 5% சொல்லிட்டு வட்டி போடும். அந்த வட்டிக்கு என்ன பேர்னா ரெப்போ விகிதம்னு பேரு, ரெப்போ ரேட்னு பேரு. சரியா, ரெப்போ ரேட்னு பேரு, ரெப்போ விகிதம்னு பேரு. என்ன, இப்ப ஆர்பிஐ பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெப்போ ரேட்டை குறைச்சதுன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் சீப் மணி பாலிசின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சீப் மணி பாலிசி, அதாவது மலிவு பண கொள்கையை பின்பற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா, ரெப்போ ரேட்டை குறைச்சாலே என்ன, அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா லோயர் த பேங்க் ரேட், வங்கி வட்டி விதத்தை குறைக்கும் அந்த விஷயம் தான் மலிவு பண கொள்கைன்னு அர்த்தம். சோ மலிவு பண கொள்கைனா ரெப்போ ரேட்டை குறைச்சா மலிவு பண கொள்கை, அவ்வளவுதான். சீப் மணி பாலிசினா ரெப்போ ரேட்டை குறைச்சா. இந்த மலிவு பண கொள்கைக்கு இன்னொரு பேர் இருக்கு, விரிவாக்கப்பட்ட பண கொள்கை, எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசின்னு கூட சொல்லுவாங்க, 12th புக்ல இருக்கும். சரியா, சோ ரெப்போ ரேட்டை குறைச்சால அது பேர் மலிவு பண கொள்கைன்னு அர்த்தம். அது குறைச்சா என்ன நடக்கும்? இங்க இவங்களுக்கு குறைச்சாங்கன்னா மக்களுக்கு போகக்கூடிய வட்டியும் குறையும்ல, பேங்க்கும் குறைச்சு தானே கொடுப்பாங்க. அப்ப மக்கள் கையில அதிகமா பணம் வந்துருமா? மக்கள் கையில அதிகமா பணம் வந்துச்சுன்னு வைங்க, எல்லா பொருளை வாங்க பார்ப்பாங்களா? அப்ப பொருளோட விலை ஏறிடுமா? பொருளோட விலை ஏறினா எக்கனாமிக்ஸ்ல என்ன பேரு? பணவீக்கம்னு சொல்லுவாங்க, இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா ரெப்போ விகிதத்தை குறைச்சா ஒரு நாட்டுல இன்ஃபிளேஷன் நடக்கும், பணவீக்கம் அதிகரிக்கும். ஞாபகம் வச்சுங்க,
இப்ப ஆர்பிஐ நீங்க நியூஸ்ல எல்லாம் பாப்பீங்க, ஆர்பிஐ ரெப்போ விகிதத்தை குறைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் இந்தியால அதுக்கப்புறம் அப்படின்னா பணவீக்கம் ஜாஸ்தி ஆகும், எல்லா பொருளோட விலை அதிகமாகுதுன்னு அர்த்தம். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. எப்ப ஆர்பிஐ ரெப்போ விகிதத்தை குறைக்குதுன்னு வந்தாலே இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கி டக்குன்னு போட்டுருங்க. ஏன்னா பொருளோட விலை கிரிகிரி ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா ரெப்போ விகிதத்தை குறைச்சா பேங்க் மக்கள் கொடுக்கக்கூடிய வட்டி விதமும் குறையும், மக்கள் கையில அதிகமா பணமும் வரும், இந்தியால டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமான அந்த பொருளோட விலை அதிகமாகும், சோ பணவீக்கம் வந்துடும். இந்த பணவீக்கத்தை குறைக்கணும்னா ஆர்பிஐ என்ன செய்யணும்? ரெப்போ விகிதத்தை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தினா இவங்க சும்மா இருப்பாங்களா? மக்கள் கொடுக்கக்கூடிய கடன் வட்டிக்கு அதிகப்படுத்துவாங்க. அப்படி அதிகப்படுத்தினா மக்கள்கிட்ட பணம் போகுமா? கடன் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்ப மக்கள் கையில பணம் இல்லைன்னா, மக்கள்கிட்ட யார்ட்டையும் பணம் இல்லைன்னா பொருளை வாங்க போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப பொருளை வாங்க யாருமே இல்லைன்னா பொருளோட விலை என்ன ஆகும்? கிடு 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 கிடுன்னு குறையும். அப்ப இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு அர்த்தம். அப்ப ரெப்போ விகிதத்தை குறைச்சா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், ரெப்போ விகிதத்தை அதிகப்படுத்தினா இன்ஃப்ளேஷன் குறையும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரியா? தட்ஸ் ஆல். சோ டைம் என்ன? 40. ஓகே, ஒரு 40 மினிட்ஸ்ல ஒரு 15 क्वेश्चन முடிச்சிருக்கேன். 15 क्वेश्चन சொல்ல முடியாது, ஒரு 200 பாயிண்ட் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். அடுத்த 15 இதுக்கு அடுத்த வீடியோல நான் போட்டுறேன், எங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இல்ல டிலே ஆகாது, அடுத்த வீடியோல வந்துரும். அதே மாதிரி அடுத்த ஹிஸ்டரி மேத்ஸ் எல்லாம் அப்படியே வரிசையா போயிட்டு இருக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்படியே அடுத்து அதுவும் வந்துரும். சரியா? எங்கேயும் போடாதீங்க, ஸ்டே டியூன். அடுத்த 15ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.